ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்டு கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 25/6/2025 தனலட்சுமி TL 07க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எது எனக்கு பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்கும். சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம எப்போதுமே சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்களுக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன், வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம புதன்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதை விட இன்றைக்கி நம்ம தனலட்சுமிக்கு பார்க்க போகிறோம். அதாவது தனலட்சுமி ட்ரா நம்பர் 7க்கு பார்க்க போகிறோம். இந்த தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இது புது ட்ரா நண்பா. ஏன்னா புதன்கிழமைண்டா நம்மளுக்கு வந்து 50-50ங்கிற பேரில் வரும். ஆனால் இப்போ நம்மளுக்கு தனலட்சுமிங்கிற பேரில் வருது. அதனால் இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து சீரியல் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா புது ட்ராக்களில் சீரியல் நம்பர் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணணும். ஸோ இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணது போக ரிலீஸ் பண்ணாதது தான் நம்ம இந்த ட்ராவுக்கான சீபோர்டாக கொண்டு வந்திருக்கோம். அது என்ன ஏன் சீபோர்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எந்த நம்பர் அதிகப்படியான ட்ராக்கள் வரலையோ அது சீபோர்டு அல்லது ஏபோர்டில் உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சீபோர்டு வர வாய்ப்புகள் இருக்கிறதுனால நான் இதை சீபோர்டுன்னு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஏபோர்டு சான்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஏபோர்டில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் சீபோர்டா அல்லது ஆல்போர்டான்னு தான் கொண்டு வந்திருக்கேன். இது எல்லாமே நம்மளுடைய தனலட்சுமி ரிசல்ட், அதாவது புதன்கிழமை ரிசல்ட். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை 080 நம்மளுக்கு ரிசல்ட் ஏபிசி போடல. ஃபுல் ப்ரைஸில் வந்து 222-080. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 932, அதுக்கு முந்தின ட்ரா 290. இப்படி எல்லாமே நம்மளுடைய தனலட்சுமி அதாவது புதன்கிழமை ட்ரா ரிசல்ட் நண்பா. இந்த ட்ராவுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளை ஏற்கனவே சொன்னதான் சீரியல் நம்பர்ஸ். ஸோ சீரியல் நம்பருக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃபுல் போர்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன வரலன்னு பார்த்தலாம். 1 2 3 4 காணும் நண்பா. ஃபுல் போர்டுமே 4 காணும். ஸோ 4 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, 0 இருக்குது. அப்போ 4 மட்டும் ஃபுல் போர்டில் இல்லை. இப்போ 60 5D அதோட 4D. இப்போ இதில் பார்ப்போம். 1 2 3 4 இல்லை, 5 6 7 இல்லை, 8 9 0 இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து 60 5D 4D பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 7 இல்லை. இப்போ நம்ம ஏபிசி போர்டு ABC, அதாவது 3D 2D 1D. இப்போ பார்ப்போம். 1 இல்லை, 2 3 4 இல்லை, 5 இருக்குது, 6 இருக்குது, 7 இருக்குது, 8 இருக்குது, 9 இருக்குது, 0 இருக்குது. 1 4 இல்லை. ஸோ 3 நம்ம கனெக்ட் பண்ணோம்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபுல் போர்ட்லேயுமே 4 இல்லை. 65D பொறுத்த வரைக்கும் 47, ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 14. அப்போது இந்த ட்ராவுக்கான சீபோர்டு இங்கே தான் நண்பா ஆரம்பிக்குது. சீபோர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிருக்க சீபோர்டு நம்பர் வந்து 147 இந்த ட்ராவுக்கான சீபோர்டு நம்பராக கிடச்சிருக்கு. ஸோ 3 நம்பராக இருக்குது. இதில் வந்து நான் எப்படி ஒரு நம்பரை எடுப்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம இதை ஏதாவது குறைக்கிறதுக்கு நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம் நண்பா. ஏன்னா நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இப்போ இதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைக்க ட்ரை பண்ணுவோம். 147 இருக்குது. நம்மளோட ஏபிசி போர்டை பொறுத்த வரைக்கும் 14. ஸோ 5D 60 4D பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதை வந்து பிரிக்கிறதா இருந்தால், அதாவது சப்போர்ட்டில் பிரிக்கிறதா இருந்தால் 1 4, இங்கே நம்மளுக்கு 4 7. இப்போ நம்மளுக்கு இதில் 2 பார்ட் இருக்கா, இதில் இன்னொரு பார்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 7. ஸோ ஃபார்மெட் படி ஏபிசி போர்டில் நம்மளுக்கு 1 4, 60 5D 4Dயில் நம்மளுக்கு 4 7, இங்கே நம்மளுக்கு ஒற்றைப்படை ரெட்டைப்படையில் நம்மளுக்கு 1 7 நிற்கிது. இப்போ இதில் கணக்கு பண்ணுங்கள். 1 7 4 7 1 4 3மே காமனாக தான் இருக்குது. எதுவுமே விட்டு கொடுக்கல நண்பா. அதாவது 4-1 பெயர் எடுக்கலாம், 4-7 பெயர் எடுக்கலாம், அப்புறம் 1-7 பெயர் எடுக்கலாம். ஸோ 3மே ஒரே பெயருக்குள்ளே நிற்கிது. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு
பெய்ட்ஸு இதுக்குள்ளே தான் நண்பா இருக்குது. இதுதான் நம்மளுக்கான இந்த ட்ராவுக்கான பெய்ட்ஸ் 144717. அடுத்து 417471. அதாவது இது நான் ஸ்ட்ரைட்டுக்காக எழுதியிருக்கேன். இந்த ட்ராவுக்கான கீ நம்பரே இதுதான் நண்பா. ஸோ நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இந்த ட்ராவில் நம்மளுக்கு ABC 147 இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. 147 அப்படியே வர்றது கூட வாய்ப்புகள் இருக்குது நண்பா. இது என்னோடய தனிப்பட்ட கெஸ்ஸிங்கில் தான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது நண்பா. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு வந்து டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ நம்ம போர்டில் ஃபுல்லாத்தையும் வரிசையாக அழிச்சிருவோம். ஸோ நம்ம எப்போதும் போல் ஃபுல்லாக அழிக்காமல் இதில் நம்ம வந்து ஒரு போர்டாக தனித்தனியாக கவனிங்க நண்பா. சி போர்டில் இங்கே நம்மளுக்கு 0 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 0 இருக்குது, இங்கே 8 இருக்குது, இங்கே நம்மளுக்கு 0 இருக்குது, அதுக்கு மேலே நம்மளுக்கு 5. இது 3மே ஒற்றைப்படை. அதுக்கடுத்து ஏ போர்டில் கவனிங்க. ரெட்டை 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 ஒத்தை அப்போ ரெட்டை. ஸோ நம்மளுக்கு ஏ போர்டு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் இருக்குது. அதாவது கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஏ வந்து நம்மளுக்கு வந்து லோவாக இருக்குது. பி இன்னும் செக் பண்ணலை. சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஹையாக இருக்குது. ஏன்னா சி போர்டில் நம்மளுக்கு ஃபுல்லாகவே ரெட்டைப்பட தான் நிற்கிது. இப்போ நம்ம பி போர்டையும் பார்த்துடலாம். 6 0 9 3 8. ஸோ இது நம்மளுக்கு லோ தான். அப்போ இந்த ட்ரா நம்மளுடைய சி போர்டு அதிகப்படியான சான்சஸில் இருக்கிற நம்பர். நம்மளுடைய இந்த கெஸ்ஸிங் படி என்ன அப்படிங்கிறத இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு வேளை சில நண்பர்கள் தெரியாதவங்களும் இருக்காங்க. இப்போ கெஸ்ஸிங்கில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ கெஸ்ஸிங்கில் தெரியாதவங்களும் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக தான் சொல்கிறேன். நம்மளுக்கு இங்கே சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஒற்றைப்படைக்கு சான்சஸ் இருக்குது, அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. அதனால் ஒற்றைப்படையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1 7க்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது, ஈக்குவல் டு சி. நம்மளோட கெஸ்ஸிங்கில் உள்ள 1 7 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கு சி போர்டில் வர வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சேனலில் நான் ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், முடிஞ்ச அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி கொடுக்க தான் ட்ரை பண்ணுவோம். எல்லோரும் வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபடாத பட்சத்தில் வேண்டாம், நம்மளோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வின்னிங் தரப்போகுதுண்டு. இன்றைக்கி புதன்கிழமை 25/6/2025 தனலட்சுமி TL 07க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.